அந்த நேரத்திலும் தன்னுடைய ஆபத்தை குறித்தோ தனக்கு வரும் தண்டனை குறித்தோ துப்பப்படுவதையும் தாடி பிக்கப்படுவதையும் கன்னத்தில் அறையப்படுவதையும் என் ஆண்டவர் நினைக்காமல் உன்னையும் என்னையும் தப்புவிக்கும்படியாகவே கருசனையாயிருக்கிற நல்ல ஆண்டவரையா, நல்ல ஆண்டவரே. என் அருமை சகோதரன் எழுதின ஒரு பாடலை நான் தனியாக உட்கார்ந்து பாடுவது வழக்கம். பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றி நீ, பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றி நீ, நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா 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 பாடலாமா? பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றி நீ, பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றி நீ, நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவிடத்துல வந்து பிசாசு சொல்லுகிறான், 40 நாளா சாப்பிடாம இருக்கிறீரியா, ரொம்ப பசியா இருக்கிறீரு, நீர் தேவனுடைய குமாரன் அல்லவா, உமக்கு 40 நாள் உபவாசத்துல பயங்கர வல்லமை வந்திருக்கும் அல்லவா, நீர் தேவனுக்கு பிரியமானவர் அல்லவா, அதனால உங்க பசிய போக்குறதுக்கு உண்டர் கல்லுகளை அப்பமாக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இயேசுவும் எஸ் ஐ நவ் ப்ரூவ், 40 நாள் அபிஷேகத்துல 40 நாள் உபவாசத்துல என்ன பலம் வந்திருக்குன்னு காட்டுறேன்னு சொல்லி உடனே கல்லெல்லாம் அப்பமாக்கி சாப்பிட்டாரு. அப்படியா? அப்படியா? இல்ல இல்ல இல்ல. எனக்கு அற்புதம் செய்வதற்கு என் ஆண்டவரிடத்தில் எனக்கு வல்லமை தேவையில்லை. என்னுடைய பசியை மாற்றி எனக்கு திருப்தி உண்டாக்குவதற்காக தேவனிடத்திய வல்லமையை நான் ஒரு நாளும் உபயோகப்படுத்தவே மாட்டேன். ஆனா அதே இயேசு ஊழியத்தை தொடங்கின உடனே அவங்க அம்மா வந்து சொல்றாங்க, இவங்களுக்கு திராட்சை ரசம் இல்லப்பா, குறைஞ்சு போச்சுப்பா, அவமானம் வரப்போகுதுப்பா, கொஞ்சம் பேர் இன்னும் திராட்சை ரசம் குடிக்கலவா அப்படின்னு சொன்ன உடனே தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினேன் நல்ல ஆண்டவர். கரங்களை தட்டி ஆண்டவரை மயம்படுத்தலாம். அடுத்தவங்களுக்கு நான் உடனே, அடுத்தவங்களுக்கு நான் உடனே, தனக்குன்னா இல்ல. நம்ம ஊர்ல நம்ம தமிழ்நாட்டுல சில கோடங்கி பிரசங்கியார்கள் இருக்கிறார்கள். கோடங்கின்னா தெரியுதா உங்களுக்கு? திருச்சிக்காரங்களுக்கு நாங்க கொஞ்சம் திருநெல்வேலி தமிழ் வருது. கோடங்கி பிரசங்கிகள், தேசாந்திரியாய் திரிகிற மந்திரவாதிகள், அவர்கள் தங்களை பிரசங்கிகள் சொல்லி கொள்கிறார்கள். அவங்கள்ட்ட கதைகளை நீ கேட்டீங்கன்னா நீங்க சொல்லுவீங்க. ஒரு சகோதரியே எனக்கு தெரியும், அவளிடத்துல ஜெபம் பண்ணுவதற்கு யாரோ போன போது அவள் சொன்னாலாம், உங்க ஊருக்கு வந்து, அவ கன்னியாகுமரி கூப்பிட்டாங்க, எங்க வீட்டுல ஒரே தொந்தரவு, சாசு தொந்தரவு, ஒரே கட்டு, பில்லி சூனியம், அந்த சூனியம் இந்த சூனியம் எல்லா கட்டும் இருக்குது, நீங்க வந்து கொஞ்சம் ஜெபம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்ட போது அந்த சகோதரி சொன்னா, நான் உங்க வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணா என் மாடு செத்து போகும், அதனால 12,000 ரூபாய் அட்வான்ஸா கொடுத்துரு, ஏன்னா அங்க விரட்டுற சாசு நேர வந்து கண் வைக்கிறது பூரா என் மாடதான். அடே பாவிகளா,
என்ன ஒருவேளை அந்த சகோதரிக்கு கர்த்தர் கிருபைகளை கொடுத்திருப்பார், பிசாசின் வல்லமைகளை உடைப்பதற்கு கிருபைகளை கொடுத்திருப்பார். ஆனா அத தனக்கு லாபமா மாத்துறதுல நம்ம ஆளுங்களை விட்ட வேற ஆளே கிடையாது. இதெல்லாம் அமெரிக்காவிலேதான். என் கை மேல வச்சு டிவி மேல வச்சு ஜெபம் பண்ணு, அது பாயும். என்னது பாயும்? கரண்ட் பாயும். டிவி முன்னால கொண்டு உங்க ட்ரெஸ் அப்படியே ஆட்டுங்க, அது கொஞ்சம் ஆடத்தான் செய்யும். அதுல இருக்கிற எலக்ட்ரானிக் வேவ்ல என்ன மாதிரி இதுல கைய வச்சு ஜெபம் பண்ணா கரண்ட் பாயும், உனக்கு சுகம் கிடைக்கும், நீ எனக்கு காணிக்க தரணும். இதுதான் நம்ம பிரசங்கம். ஐயா, தாழ்மையை தெரியாதவர்களாக மாறிவிட்டோம் அல்லவா? என் இயேசுவின் பிள்ளைகள் என்று நான் சொல்வது உண்மை என்றால், அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கிறது உண்மைன்னா பக்கத்துல இருக்கவங்களை சொல்லுங்க, உங்க அப்பா இயேசுதான் சொன்னா சொல்லுங்க. உங்க அப்பா இயேசுதான் சொன்ன, ஏசப்பா ஏசப்பன் தான் சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லுங்க. ஏசு அப்பான்னு சொன்னா அவருக்கு தப்பாம நீ பிறந்திருந்தீன்னா, நீ மற்றவங்களை பற்றி கவலைப்பட்டாதான் நீ அவருக்கு பிள்ளை. இதுண்டா இது இந்த புதுசா இருக்குது. அவர் நாமத்தை சொன்னாலே போதுன்னு போட்டிருக்குது, இவர் புது டாக்டர்னு சொல்றாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. இந்த பீகார்கார் வந்தாலே வம்புதான். ஹலோ, என் இயேசுவை நான் அறிந்து கொண்ட போதெல்லாம் என் இயேசு எனக்கு இப்படித்தான் காட்சி அளிக்கிறார். ஏனென்றால் அவர் இப்படித்தான் சொன்னார். அதே 8வது அதிகாரத்திலே பார்க்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்திலே என் இயேசு சொல்லுகிற வார்த்தைகளை கொஞ்சம் தெளிவாக கவனிக்கும்படியாய் கேட்கிறேன். ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகள் இன்றைக்கு போதிக்கப்படுவது இல்லை என்பதனாலே நான் அதை சொல்லுகிறேன். வாசிக்கலாம். 34வது 35வது வசனத்தை வாசிக்கலாம். பின்பு அவர் ஜனங்களையும், நன்மை கவனிங்கள், ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்திலே அழைத்து ஒருவன் என் பின்னே வர விரும்பினார் அவன் தன்னைத்தான் வெறுத்து. வெஸ்லி அப்படித்தான் எழுதியிருக்கா உங்க பைபிள்ல. ஹலோ, ஒருவன் இயேசுவின் பின்னே வர விரும்பினால் என்னவா? அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். என்ன சொல்ல விரும்புகிறார் ஆண்டவர்? என்னையா சொல்ல விரும்புகிறார்? அடுத்த வசனத்தை வாசிருங்க. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான். கரங்களை தட்டி இதை நம்புறவங்க மாத்திரம் இயேசு சொன்னதுதான், ஆனால் நம்பாம இருக்கிறோம் அல்லவா? அல்லேலூயா. If you want to follow God, if you want to follow Jesus, here is a declaration. Here is a clear, determined declaration. என்னையாது? Deny yourself. Deny. இன்றைக்கு பிரசங்க பீடங்களில் சொல்லப்படாத காரியமாக மாறிக்கொண்டு வருகிறது. இயேசுவின் பின்னே நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன் என்று நீ பாடுவது உண்மை என்றால், இயேசுவை பின் செல்ல நான் வாஞ்சித்தேன், இயேசுவுக்கு பின் செல்ல தீர்மானித்தேன், I have decided to follow Jesus என்று சொன்னால், நீ செய்ய வேண்டிய முதல் காரியம் உன்னையே நீ வெறுத்துத்தான் ஆக வேண்டும். அதற்காக வெறுத்து குத்தி கொண்டு சாக சொல்லவில்லை என் ஆண்டவர். Do not give a first place to you. உனக்கு முதலிடம் கொடுத்து விடாதே. இதே அர்த்தத்தை கொண்ட காரியத்தை இயேசு சொல்லுகிறதை பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்திலே இதனுடைய அர்த்தத்தை விளங்கிக் கொள்ளும்படியாக ஆண்டவர் பேசுகிறார். வாசிக்கலாம். 37வது வசனம். தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இதைத்தான் லூக்கா சொல்லுகிறான், தகப்பனையும் தாயையும் வெறுத்து என்று. வெறுத்து என்றால் என்ன அர்த்தம்? என் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற இடத்தை அவரில் அனுபவிப்பேனே தவிர, எனக்கென்று ஒரு இடத்தை நான் உண்டாக்கொண்டு என்னை முதலிடத்துக்கு தள்ளவே மாட்டேன். My concern will be for others. என் கன்சர்ன், என்னுடைய எண்ணமெல்லாம், என்னுடைய ஏக்கமெல்லாம் மற்றவர்களை குறித்ததாக இருக்கும். தேவ ஜனமே, இயேசுவை பின் செல்வதற்கு ஒப்புக் கொடுத்திருக்கிற என் அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய ரத்தத்தினால் நீங்கள் கழுவப்பட்டது உண்மை. நன்றி. இயேசுவிடத்திலே வந்து உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டு